இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் ஏர்வாடி கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நாம் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ரமலானும் மூட நம்பிக்கைகளும் என்ற தலைப்புல அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்னதை போல அவனுடைய தூதர் சொன்னதை போல நாம நம்மளுடைய செயல்பாட்டை அமைக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நாசமாக்கிறாதீங்க, பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாம நம்முடைய செயல்பாடுகள் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல அது அங்கீகரிக்கப்படணும். அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் செய்யணும். அப்படி இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோன்னு வைங்களேன், அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஒரு அடிப்படையை முதல்ல எல்லாரும் மனதில் ஆழமா பதிவு செஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம நல்லதுன்னு நம்ம நினைக்கலாம், நம்ம நினைக்கிற எல்லாமே நல்லதா இருக்குமா அப்படின்னா அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை சொன்னார்கள் அதுதான் நல்லது. இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு இலகுவா புரியுற மாதிரி சொல்வதாக இருந்தா, சுபுஹ் தொழுகை ஃபஜ்ருடைய ஃபர்ல் எத்தனை ரக்காயத் தொழணும்? 2 ரக்காயத்துகள் தொழணும். இப்போ ஒருத்தர் எந்திரிக்கிறார், காலையில சுபுஹ்ல ரொம்ப சிரமப்பட்டு நான் எந்திரிக்கிறேன், அதனால சுபுஹ் ஒரு 10 ரக்காயத் தொழலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னான்னு வைங்க, நம்ம ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறோமான்னு. ஏன் 10 ரக்காயத் தொழக்கூடாது அப்படின்னா 2 ரக்காயத் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல் காட்டியிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 ரக்காயத்துகள் தான் காட்டி தந்திருக்கும் பொழுது நம்ம 10 ரக்காயத் தொழணும்னு அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீ இபாதத்தை செஞ்சாதான் உன்னுடைய அந்த இபாதத்தை நான் ஏத்துக்கிடுவேன். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில அடிப்படையாக சொல்லி காட்டுகின்றான். வமா கான லிமுமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிக்காரு. அப்ப அல்லாஹ் 2 ரக்காயத் தான் ஃபர்ல், ஃபஜ்ருடைய ஃபர்ல தொழுவன்னு முடிவெடுத்துட்டா நம்ம சுய அபிப்பிராயம் கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை சமயனா அத்தானா, செவியேற்றம் கட்டுப்பட்டோம் பேரு, வேற பேச்சு பேசக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்மளுடைய எல்லா இபாதத்துகளையும் நம்ம செய்யணும். அதே போலதான் ரமலான்ல நம்ம நோன்பு வைக்கிறதுல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், நான் காட்டித் தராத ஒரு அமலை மார்க்கம் என்ற பெயர்ல யாரேனும் செய்வார்களே ஆனால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எச்சரிக்கை. மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா, யார் நம்முடைய இந்த விவகாரத்துல நம்முடைய இந்த மார்க்க விஷயத்துல ஏதேனும் ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றாரோ
அதுல அவர் என்னத்தையா இல்லாத ஒன்றை நுழைப்பாரே ஆனால் பகுவ ரத்து, அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்பட்டு நல்லா ஏத்துக்கிற மாட்டான் என்று நபிகள் சொல்லிட்டான். அப்ப நம்ம தொழுக, இபாதத்து, வணக்க வழிபாடு, ஹஜ்ஜு, உம்ரா, இன்னும் பிற சதக்கா, இன்னும் பிற நேர்ச்சைகள் எல்லாத்தையும் ஏன் செய்யறோம்? அல்லாட்ட கூலி வாங்க தானே செய்யறோம். அப்ப அல்லாட்ட கூலி வாங்குறதுக்காக நம்ம செய்யறதா இருந்தா அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரவுல சொன்ன மாதிரி செய்யணும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிற மாட்டோம். இந்த ஒரு அடிப்படையை நம்ம கவனத்துல வைத்து கொண்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம அணுகணும். சரியா? அது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொள்கின்றோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஷாஃபானுடைய மாதத்துல இருக்கிறோம். ரமலானுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஷாஃபான் மாதத்துல இருக்கிறோம். ஷாஃபான் மாதத்துல நம்ம என்ன செய்வோம்? ஷாஃபான் 15 பராத் இரவு அப்படின்னு கொண்டாடுவாங்க. பராத் இரவு என்ற பெயர்ல ஒரு நோன்பு வைப்பாங்க, பராத் நோன்பு அப்படின்னு வைப்பாங்க. இது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத் இரவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த இரவுல நீங்க நோன்பு வைங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு சொல்லித்தரோம். அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்தியா இருக்கு, ஏற்க தகுந்த செய்தியாக அது இல்லை. அந்த மாதிரியான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் மேல புனைந்து பொய்யா சொல்லி இருக்கிறான். அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதுல உனக்கு திட்டமான அறிவு இல்லையோ அது நீ பின்தொடரக்கூடாது, அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஒரு பொய்யர் இட்டுக்கட்டி இருக்கிறாரு, ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஏற்றுக்கிற கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா டவுட்டை கிளப்பி பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த வகையில தான் பராத் இரவு சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்தியா இருக்கு, அதனால அதை ஏற்றுக்கிற கூடாது. முதல் விஷயம். இரண்டாவது, பராத் இரவு சம்பந்தமாக ஒரு சொல்லக்கூடிய செய்தி அடிப்படைக்கு முரணாகவும் இருக்கு. எப்படி முரணா இருக்குன்னு சொல்றோம்? அதாவது பராத் இரவுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா 3 யாசின் ஓத சொல்லுவாங்க. அன்னைக்கு மகரிப்ல என்ன செய்யணுமா? 3 யாசின் ஓதணும். 3 யாசின் இருக்கு. முதல் யாசின் நம்ம ஓதுறது நம்மளுடைய ரிஸ்க் அதிகரிக்க, இரண்டாவது யாசின் நம்மளுடைய பலா முசிபத்து நீங்க, மூணாவது யாசின் நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்க. 3 யாசின் ஓதிட்டோம்னா அந்த இரவுல தான் அல்லாஹ் என்ன செய்வானா? உட்கார்ந்து வருஷ கணக்கு எழுதுவானா. ஒவ்வொரு வருஷமும் யாருக்கு எவ்வளவு நாள் உசுரோட இருக்கணும், எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற வருஷ கணக்கு எப்ப எழுதுவானா? அல்லாஹ் அந்த பராத் இரவுல தான் எழுதுவானா. அப்படி நம்ம எழுதும் போது இந்த 3 யாசினை நீங்க ஓதி அனுப்பி விட்டா, எழுதும் போதே சரி ஒரு யாசின் ஓதிருக்காம, சரி இவனுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம உசுரை நீடிச்சுக்கணும்னு அல்ல நம்ம கணக்குல ஏற்றி விட்டுருவான்னு சொல்லிட்டு பொய்யாக சொல்லி அதனால நீ யாசின் ஓதுங்கன்னு சொல்லி அஜர்குமார்கள் பார்த்த வேலை. அவர்கள் யாசினை ஓதிட்டு அவங்க நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை ஏமாத்துவதற்காக செஞ்ச வேலை தானே ஒழிய அல்லாஹ்வுடைய தூதரோ இதை சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகின்றான்? குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, அனைத்தையும் நாம எழுத்துல வரையறுத்து விட்டோம். எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. நமக்கு எந்தெந்த வருஷம் எவ்வளவு ரிஸ்க் வருதுன்றத வருஷ கணக்கு அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பான். அனைத்துமே எழுதப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த தீர்க்கமான முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்துல யாசினை ஓதி அனுப்பி எப்படி மாற்ற முடியும்? அப்ப இவர்கள் பொய்யான ஒரு விஷயத்த மார்க்கம் என்ற பெயர்ல சொல்லி மக்களை மடைமாட்டுகின்றார்கள் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். பராத் இரவுன்றது இஸ்லாத்துல கிடையாது. இவர்களாக ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு ஒரு பிதத்தை அவர்கள் உருவாக்கிட்டாங்க. இதுக்கு பேர் பிதத். பிதானா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயர்ல ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் பிதத். இது நூதன அனுஷ்டானம் என்று சொல்லப்படுகின்றது. குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மார்க்கத்துல புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதத்து, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரியான பிதத்தை நம்ம செஞ்சோம்னு வைங்களேன், இதற்காகவே அல்லாஹ் நரகத்துல நம்ம தூக்கி போட்டுருவோம். அதாவது செஞ்ச நல்லறங்களுக்கு கூலி கிடைக்காது ஒண்ணு, ஏன் இதை செஞ்சேன்னு அல்லாஹ் செய்வானா, அது தண்டனையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கி விட்டுருவான். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது முதல் விஷயம். இது ஷாபான் மாதத்தில் செய்யக்கூடிய விதத்தான காரியம். அடுத்து ரமலான் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால்
ரமலான் மாதம் என்பது வந்து அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ் வந்து அந்த மாதத்துலதான் திருமறை குர்ஆன அருளி இருக்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம், அது இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த மாதத்துல நீங்க நோன்பு வைங்க என்று பமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யஸ்மு. எனவே யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நோன்பு எதற்காக? நோன்பு என்பது யாயுல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதுக்காக? லஅல்லக்கும் தத்தகூன். இதன் மூலம் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடிய இறையச்சவாதிகளாக நீங்கள் மாறலாம், இறைவனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். இறையச்சத்தை மேம்படுத்துவதற்கு தான் நமக்கு நோன்பு நல்லா விளைகிறது. இப்ப நோன்பு என்பதே வந்து அல்லாஹ்வுடைய பய உணர்வை அதிகப்படுத்துவதற்காக, இறையச்சம் அதிகமாவதற்கு தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அந்த நோன்பை எவ்வளவு அல்லாஹ் பயந்து வைக்கணும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியுமா? நான் நினைச்சதெல்லாம் நோன்பினுடைய சட்டத்திட்டம் சொல்ல முடியுமா? ரொம்ப தப்பா போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இதுல நிறைய மூட நம்பிக்கைகளை உள்ள புகுத்திட்டாங்க. ரமலான் நோன்பு என்ற அல்லாஹ் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நமக்கு வழங்கின அந்த ஒரு வாய்ப்பை யார் ஒருவர் சாம ரமலான், யார் ஒருவர் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கின்றாரோ அல்லாஹ் என்ன செய்வான்? ஈமானும் இஹ்திசாபன், யார் இறை நம்பிக்கை கொண்டவராகவும் இன்னும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்றாரோ அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுமா. அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரியான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளவு கவனமா நோன்பு வைக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சஹர் செய்யறதுல இருந்து எடுத்துக்கிறேன். சஹருக்கு வந்து எழுப்பி விடுறதுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க. இந்த ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க? பாட்டு எதுவும் போடுவாங்களா? பாட்டு போடுறது சில ஏரியாக்கள்ல இருக்கு. நாவரணிப்பா பாட்டை போட்டு விடுறது, சில ஏரியாக்கள்ல நகர அடிக்கிறது, நம்முன்னு நகர கொட்டடிக்கிறது, சில பகுதிகளில் வந்து பக்கிரிசாமார்கள் வந்து கொட்டடிச்சுக்கிட்டு வந்து எழுப்பி விடக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க. இந்த மாதிரி வந்து சங்கூதுறது சில பகுதிகளில் அந்த சங்கூதக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கின்றோம். ஆனா சஹருடைய நேரத்தை அறிவிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா பாங்கு சொல்ல சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னாங்க. நீ வந்து பிலால் அவர்கள் சொல்லக்கூடிய பாங்க கேட்டுட்டு சுபு நினைச்சிடாதீங்க. ரசூல் சொன்னது என்னது? அவர் வந்து சஹர் நேரத்தை அறிவிப்பதற்காக பாங்கு சொல்வார். அப்துல்லா இப்னு உம்மி மஅதூம் என்ற ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு இவர் சுபஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப சஹர் நேரத்துல பாங்கு சொல்லணும். இது வந்து நபி வழி. எங்கேயாவது இது செய்யப்படுதா? யோசனை பண்ணி பாருங்க. இதை தவிர எல்லா வேலையும் செய்யறாங்க. சங்கூதுறதுல இருந்து, கொட்டடிக்கிறதுல இருந்து, நாவரணிப்பா பாட்டு போடுறதுல இருந்து, அதே மாதிரி வந்து பல விதவிதமான செயல்பாடுகளை செய்யறாங்களே ஒழிய நபி வழியை பேணுவது கிடையாது. அப்ப நபி வழியை பேணுவதா இருந்தா நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய அனைத்து மர்கஸ்கள்லையும் சஹர் நேரத்துல பாங்கு சொல்லும். நபி வழியை பின்பற்றி பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த நபி வழியை வந்து நம்ம வந்து உயிரூட்டம் கொடுத்து நாம பாங்கு சஹர் பாங்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படி காட்டு தந்திருக்கின்றார். இது முதல் தவறான ஒரு விஷயமாக வந்து இந்த கொட்டடிக்கிறது, பாட்டை போடுறதெல்லாம் செஞ்சு பல பேருடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது முதல்ல நம்ம நபி வழின்றதை விளங்கிக்கிறோம். சஹர் நேரத்துக்கு பாங்கு சொல்றது நபி வழி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சஹர் எப்ப செய்யறது அப்படின்னு பார்த்தா, சஹர் நேரத்தை வந்து நம்ம சஹருக்கு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து நம்ம எந்த அளவுக்கு சஹரை தாமதப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம நன்மையில் நிலைத்திருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கணும். சஹர் நேரத்தை தாமதப்படுத்தி
நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சகர் நேரம் இப்ப எது வரைக்கும் சகர் நேரம் இருக்கு, இதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம்ல. சகர் நேரம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி வ மினல் ஃபஜ்ர். நீ என்ன செய்யணும்? ஃபஜ்ருடைய நேரம் வரை, அதாவது கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரிவாக கூடிய சுபுகு தொழுகை வரை குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எல்லாம் சொல்லிக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சுபு பாங்கு சொல்றாங்கல்ல, அந்த பாங்கு சத்தம் கேட்டுட்டா நிப்பாட்டிடுவோம், சாப்பிடுறத நிப்பாட்டிடும். இது வரைக்கும் மார்க்கத்துல சகர் வைப்பதற்கு அனுமதி இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க? நோம்பட்டன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நீ பாருங்க, இப்ப இன்னைக்கு சுபுடைய பாங்க 5:22 வைங்க, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சகர் முடிவுன்னு போட்டு அறிவிச்சு விட்டுறான். 5:02 சகர் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கலாமா? சகர் நேரம் எப்ப முடியுது? ஃபஜர் வரை, அந்த ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வைகரை வரைக்கும் நீங்க சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். தெளிவா வரும். 2வது அத்தியாயத்துல அல்லாஹ் அல் பக்ரா அத்தியாயத்துல தெளிவா சொல்லிக்காரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சகர் நேரம் முடிந்து விட்டன்னு அறிவிச்சா, அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக நேரடியா போர் தொடுக்கிறது தானே இது. அல்லாஹ் ஒரு விஷயத்த முடிவெடுத்து இதுதான் செய்யணும்னு அறிவிக்கிறான், நேர்முரணாக அறிவிக்கக்கூடிய செயலை செய்யறாங்க. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இதை பின்பற்ற, அவங்க போடக்கூடிய அந்த டயத்தை ஃபாலோ பண்ண தேவை. ஃபஜர் பாங்கு வரைக்கும் நம்ம தாராளமா சகர் உணவை உண்ணலாம். இது அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மூடத்தனத்துல ஒன்னதாக இருக்கின்றது. 2வது பாத்தீங்கன்னா, அப்ப அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கும் பொழுது என்ன செஞ்சிடறாங்க? அந்த எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹர் பாங்கு சொல்லிவிட்டு சுபுஹ் பாங்கு சொல்றதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு கேட்கப்படுது. சஹாபாக்கள் விளக்கம் சொல்றாங்க. அதாவது பிலால் பாங்கு சொல்லுவார் சஹருக்கு, ஃபஜருடைய நேரம் விட்டதை அறிவிக்கிறதுக்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் சஹர் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த இடைவெளி இருக்கிற நேரம் இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 50 வசனங்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அப்ப 50 வசனங்களை நிறுத்தி நிதானமா வரணும்னா ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துல 50 வசனங்கள் நிதானம் வரும். அப்பனா 5:20க்கு 5:25க்கு சஹர் முடிவுன்னு வைங்க, 4:55க்கு சஹர் பாங்க சொல்றது, ஒரு அரை மணி நேரம். அந்த நேரம் தான் சாப்பிடுறதுக்கு உண்டான நேரமா, அதுதான் ஏத்தமான நேரமாக சிறப்புக்குரிய நேரமா சொல்லப்பட்டது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அந்த நேரத்துக்குள்ளேயே முன்னாடியே சஹர் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சு நோம்பாளினா நோம்பு ஒழிக்க விடாம தடுக்கக்கூடிய வேலையை, மூடத்தனமான வேலையை செய்யறாங்க. இது ரொம்ப தப்பு அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அந்த கடைசி எண்டிங் டயத்துல நம்ம எந்திரிச்சு நம்ம அதுக்கு முன்னாடியே இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை வாய்ப்பு இருக்கு, அந்த தொழுகையை தொழுது பாவ மன்னிப்பு தேடலாம். அந்த நேரத்துல நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியா சாப்பிட ஆரம்பித்தோமே ஆனால் சுபுஹ் பாங்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுபுஹ் பாங்கோட நம்ம தொழுகையில போயிடலாம். ஆனா என்ன செய்யறாங்க? 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னு அறிவிக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு அறிவிச்சோன்னு என்ன ஆகுது? 5 மணிக்கெல்லாம் பாங்கு சகர் முடிஞ்சிச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோனையும் 25 நிமிஷம் இருக்கு, 20 நிமிஷம் இருக்கு தொழுகைக்கு, படுத்து தூங்குறாள், அதோட சுபுக்கு எந்திரிக்கிறது கிடையாது, முடிஞ்சு போச்சா? அப்ப மேற்கொண்டு சுபு தொலைக்கு மட்டை போடுறதுக்கு உண்டான வேலையாகவும் இது ஆகி போச்சு அப்படின்றத பார்க்க அல்லாஹ் காப்பாரு. அப்ப சஹருடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எது சிறப்புக்குரிய டைமாக நோன்பு வைப்பதற்கு, அந்த சஹர் சாப்பிடுவதற்கு சொன்னாங்களோ அந்த நேரத்தில் நம்ம சஹர் சாப்பிட்டோம்னா அது இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான வழி என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சஹர் நேரம் முடிகிறத அறிவிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? பள்ளிவாசல மைக்க போட்டுருவாங்க. மைக்க போட்டுட்டு நியத்துன்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பான். நவைத்து சௌமஅதின் அன் அதாயி பர்லி ரமலான ஹாதி ஹிஸ்ஸனதி இல்லாஹி தாலா, இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நியத்து செய்கிறேன்றார் அஜர். இந்த நியத்து சொல்லிட்டு தான் நம்ம நோன்பு வைக்கணும். யாரு சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதரா சொல்லி தந்தாங்க இந்த நியத்தை.
அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ இதை சொல்லி தரல, இவர்களாக உருவாக்குன பிதஅத் இது நியத் இல்ல, இது பிதஅத். மார்க்கத்துல நூதன அனுஷ்டானம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு வழிமுறை. அப்ப இந்த நியத்துன்றது இஸ்லாத்துல கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாது, இவர்களாக உன்னை உருவாக்குகின்றார். அந்த அர்த்தம் கூட தப்பா இருக்கு. நவைத்து, நான் நியத்து வைக்கிறேன், சௌம அதின், நாளை நோன்பு பிடிக்க, நாளைக்கு நோன்பு பிடிக்க இன்னைக்கு நான் வந்து நியத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில மகரிப்ல நோன்பு நாள் ஸ்டார்ட் ஆயிருதுல, மகரிப்ல ஸ்டார்ட் ஆன நாளுக்கு வந்து அன்னைக்குன்னு தானே சொல்லணும். இன்னைக்கு நோன்பு வைக்க, இன்னைக்கு நோன்பு நான் வந்து நியத்து வைக்கிறேன்னு தானே சொல்லணும். அது விளங்காம இங்க உட்கார்ந்துக்கிட்டு 4:30 மணிக்கு உட்கார்ந்துக்கிட்டு நாளை நோன்பு வைக்க இன்னைக்கு வைக்கிறேன், இன்னைக்கு நியத்து வைக்கிறேன். அப்ப நாளைக்கு உள்ள நோன்புக்கு நாளை கழிச்சு வைப்பீங்களா? நாளை கழிச்சு உள்ள நோன்புக்கு நாளைக்கு வைப்பீங்களா? அப்ப பெருநாள் அன்னைக்கு முந்தின நாள் நாளை நோன்பு வைக்க இன்னைக்கு வைக்கிறேன்னா பெருநாள் அன்னைக்கு நோன்புன்னு அறிவிப்பீங்களா? நோன்பு வைக்கிறது நியத்து வைக்கிறீங்களா? அப்ப விளங்கல. அப்ப யாரோ ஒரு பொய்யா எழுதி கொடுத்தது இந்த நவைத்து சோமதின்றது வந்து பின்னாடி வந்த ஆளுக்க ஒரு நாளினுடைய துவக்கம் எப்பன்னு கூட தெரியாம தப்பா எழுதி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இது சொன்னாதான் நோன்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வது மூட நம்பிக்கை. இது ஒரு பிதஅத். சரியா? நியத்துன்றதெல்லாம் இஸ்லாத்துல நியத்துன்றது இன்னமலாமால பின்னியா, எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. நம்ம வந்து ஏன் எந்திரிக்கிறோம், 4 மணிக்கு ஏன் எந்திரிக்கிறோம், நம்மளாம் நோன்புக்கு தான் எந்திரிக்கிறோம், அந்த எண்ணம் தானே அது. அதுதான் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில சொல்லி தந்தாங்க. நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தா ஓகே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருந்தா நம்மளும் சொல்லலாம், அதே மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஹஜ்ஜுக்கு உம்ரா செய்வதற்காக நம்ம போறோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு வாசகத்தை சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல சொன்னாங்களோ அதை சொல்லலாம். இதுல சொல்ல ஆளு தானே இல்லையே. இப்ப நம்மளாம் எப்படி சொல்றது? தொழுகைக்கு கூட என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது வந்து தொழுகைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி கிப்லாவை முன்னோக்கி பரலான தொழுகை, அசருடைய 4 ரக்காயத்துகளை பரல கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி நான் தொழுவதற்கு நியத்து செய்யணும்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுவாங்க. இப்படி ரசூல் தான் சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லித்தார். தொழுகைக்கா ஒளி செய்றீங்க, அப்பயே அசர் தொழுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. 4 ரக்காயத்து தான் தொழுவ போறீங்க, 7 ரக்காயத்தா தொழுவ போறீங்க, 4 ரக்காயத்து தானே தொழுவ போறீங்க, உங்க உள்ளத்துல எண்ணத்துல தானே வர்றீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையை, அல்லாஹ் நமக்கு விதியாக்கிய தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்கன்னாலே அதுவே எண்ணம் தானே, நியத்து தானே. இது விளங்காம என்ன செய்யறாங்க, இதை எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு பிதஅத். நியத் என்பது மனசுல நினைக்கிறது தான். அப்ப இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அதாவது வந்து 5:23க்கு ஃபஜருடைய பாங்குன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு 5 மணிக்கு நியத்து சொல்லிடுவாங்க. அப்புறம் 5:05க்கு திடீர்னு மாத்திரை போடணும்னு ஞாபகம் வருது. மாத்திரை போடலாமா? நியத்து சொல்லிட்ட, இனிமே மாத்திரை போடணும் ஹராம் ஆகி போச்சு, தண்ணி குடிக்க கூட. யாருக்காக நோன்பு வைக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்ர் வரைக்கும் உண்ணலாம் பருகலான்னு சொல்லிட்டான். ஃபஜ்ர் அந்த பாங்கு வரைக்கும் நம்ம சாப்பிடலாம்னு இருக்கு, தண்ணி குடிக்கலாம். அப்ப நீ எப்படி ஹராம் ஆக்குனீங்க இத? அப்ப விளங்கா மூடத்தனம் தானே இது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி தந்தாலும் அதுதான் இஸ்லாம் என்பதை நம்ம விளங்க வேண்டும். இது வந்து இவர்கள் செய்யக்கூடிய தவறான ஒரு செயலாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு விஷயம் ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விடிசகர்னு வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடிசகர்னா என்ன? தூங்கிட்டாங்கன்னு வைங்க. இப்ப வந்து நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், செஞ்சு வச்சுட்டோம், திடீர்னு தூங்கிட்டோம், 7 மணிக்கு தான் முடிச்சு பாக்குறாங்க. ஆஹா, என்னடா அது டயம் ஆகி போச்சு. இப்ப என்ன செய்யறது? ஒரு செம்பு தண்ணி அள்ளி மட 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 அடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நவைத்து சௌமதின் அன்னதாயின் நியத்து சொல்லிடுறது. என்னன்னு கேட்டா விடிசகரு, இன்னைக்கு நான் விடிசகர் தான் வச்சேன். விடிசகர்னா என்ன செஞ்சீங்க? 7 மணிக்கு முடிச்சு பார்த்தேன், ஒரு செம்பு தண்ணியை குடிச்சு விடிசகர் வச்சுட்டேன். நோன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்? நோன்பு பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரைக்கும் தான் சாப்பிடும், ஃபஜ்ர் வரைக்கும் தான் தண்ணி குடிக்கணும். அதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி குடித்தீர்களே ஆனால் அது நோன்பா ஏற்றுக்கொள்ளப்படாது. 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நோன்புல சேர்க்கப்படாது. அல்லாஹ் காப்பாது. இது ஒரு பிதஅத்தாக நம்ம தமிழக மக்கள் மத்தியில் தவறான ஒரு மூட பழக்க வழக்கம் இருக்கிறது. எந்திரிக்கிறீங்களா,
முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு, அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியது. நியத்து இருக்குல்ல, தூங்கும் பொழுது அந்த எண்ணத்தோட தானே படுத்தீங்க, நோன்பு வைக்கணுன்ற எண்ணத்தோட படுத்தீங்களா இல்லையா, அதுதான் நியத். அப்படிங்கும்போது அப்படியே எந்திரிச்சு பார்த்தோமா, அல்லாஹ் ரூஹ் வாங்கிட்டான், தூங்கிட்டோம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னா அந்த நோன்பு வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லாம தண்ணி எண்ணி என்னத்தையா குடிச்சோன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் காப்பாத்து. அப்ப இது வந்து தவறான ஒரு மூட நம்பிக்கையா இருக்கின்றதையும் நம்ம விளங்கிக்கிற வேண்டும். விடி இஸ்லாத்துல கிடையாது அப்படின்றது அடுத்த விஷயம். அடுத்து வந்து இந்த நோன்பு வைக்கிறதுலயே நிறைய மூட பழக்க வழக்கங்களை சொல்றாங்க. என்னன்னா வந்து ஏதாவது சென்ட் அடிச்சோன்னு வைங்களேன் நோன்பு புரிஞ்சிடும், அதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. சோப்பு போட்டு குளிச்சா நோன்பு புரிஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவுடர் அடிச்சோன்னு வைங்க நோன்பு புரிஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் அல்லாவும் அவனுடைய தூதரும் எதை செய்தால் நோன்பு முடியும்னு சொன்னார்களோ அந்த செயல்பாடை செஞ்சாதான் நோன்பு முடியும். தண்ணியை குடிச்சோம்னா நோன்பு முடியும், சாப்பிட்டோம் என்றால் நோன்பு முடியும், மனைவியோடு ஒருவர் வந்து இல்லறத்துல ஈடுபட்டா ஒரு நோன்பு முடிஞ்சிடும். இதுதான் மார்க்கத்துல நோன்பு முடிவதற்கு உண்டான ஒரு விஷயமாக அல்லாஹ்வும் உடைய தூதரும் சொல்லி தந்ததே ஒழிய, சில பேர் வந்து அடிபட்டாங்க, ரத்தம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சா உடனே நோன்பு, அதெல்லாம் கிடையாது. முடியலைன்னா ரொம்ப ரத்தம் ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்போ வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நோன்பு முறிக்கலாம், வேற வழி இல்லையில. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, இந்த ஒரு ஆன்மாவை எல்லாம் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் நம்ம நோன்பு முடிச்சுட்டு வேற ஒரு நாள்ல நம்ம நோன்பு வச்சுக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நோன்பு முறிஞ்சிடும், அவங்க அதல்லாத வேற ஒரு நாட்கள்ல அதை கனெக்ட் பண்ணி வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவுதானே. அப்ப இது வந்து என்ன செய்யறாங்கன்னா, அது இப்போ வந்து தலைவலி தைலம் தேய்க்கலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் தைலம் தேய்க்கலாம், தேய்ச்சிக்கலாம், தப்பு கிடையாது. தாங்குற அளவு தலைவலியா இருந்தா நீங்க வந்து தைலத்தை தேய்க்கிறதுனால தப்புலாம் கிடையாது. தைலத்தை தேய்ச்சா நோம்பு முடியணும், தைலத்தை அள்ளி தின்னவா செஞ்சீங்க, தைலத்தை அள்ளி திண்டா நோம்பு முடியும், சரியா? நம்ம தைலத்தை தலையில தானே தேய்ச்சிங்க, அப்புறம் எப்படி நோம்பு முடியும்? அப்ப வாய் வழியா உள்ள போச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அப்ப இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய மூட பழக்க வழக்கங்களை உள்ள கொண்டு வந்து, எச்சியே பல பேர் முழுங்க மாட்டாங்க, நல்லா உமிழ் நீர் ஊறுதுல, இதை கூட வந்து முழுங்காம அந்த எச்சியை துப்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். இதெல்லாம் வந்து ஒரு மனப்பிரமையில வரக்கூடிய பிரச்சனை. கார எச்சி இருக்குல்ல, சளி, அதை துப்பணும், இது எப்பயுமே துப்பணும் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து துப்பிடணும். ஆனா அந்த உமிழ் நீரை வந்து முழுகிறது என்ன இருக்கு, ஒரு தப்பு கிடையாது. இதென்ன வெளியே இருந்து ஒரு பொருளை தண்ணியை குடிக்க வாசியதான் இல்ல, நம்ம வாயில ஊறக்கூடிய அந்த உமிழ் நீரை முழுங்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அப்ப இதை விளங்காம என்ன செய்யறாங்க, உமிழ் நீரை முழுங்குவது கூட கூடாதுன்னு தப்பா விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த மனம் இருக்குல்ல, ஒரு பிரியாணி வாடை வருதுன்னு வைங்களேன், பிரியாணி வாடை வருதுன்னு நோன்பு வச்சு சொன்னோன்னு வைங்களேன், அதே நோன்பு போச்சுடா உனக்கு, பிரியாணி போய் மோப்பம் பிடிச்சிருக்கா, ஏன் மோந்து பார்த்தாலுமா நோம்பு முடியும், பிரியாணி எனக்கு திண்டா நோம்பு முடியும், மோந்து பார்த்தாலுமா நோம்பு முடியும், விளங்காம இவர்கள் என்ன செய்யறாங்க, தவறா வந்து இது சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஒரு நல்ல நறுமண பொருளை முகர்ந்து பார்த்தாலே நோம்பு முடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கோம், எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்பதான் நம்ம நோம்பு முடியும் சொல்வதற்கு உண்டான ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதுல விளங்கிக்கிறோம். சில பேர் அடிபட்டுட்டாங்க, காய்ச்சல் கடுமையா இருக்கு, ஊசி போட்டா நோம்பு முடியுமான்னு கேட்பாங்க. ஊசி போட்டா நோம்பு முடியுமானா ஊசியை நம்ம வந்து வாய் வழியா செலுத்துறது இல்லை. இருந்தாலும் வந்து நமக்கு முடியலைன்னு வைங்களேன், நம்ம நோன்பு முடிச்சுட்டு அடுத்த வேற ஒரு நாள்ல நம்ம வச்சுக்கலாம். மரீலன் அவ்வளா சஃபரின், அல்லாஹ் தன்னுடைய திருமண சொல்லும் பொழுது, நீங்க வந்து பிரயாணத்துல நோயாளியாக இருக்கிறீங்களா, நீங்க வந்து இது அல்லாத வேற ஒரு நாள்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். ஐயாம் உஹர், அது அல்லாத வேற ஒரு நாள்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற நல்ல வாய்ப்பு கொடுக்குறான்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து இது அல்லாத வேற ரொம்ப முடியல, ஊசி போட்டுக்கிட்டு நம்ம உடலை வருத்திக்கிட்டு நம்ம நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அது அல்லாத வேற ஒரு நாள்ல வைக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து வாய்ப்பு நமக்கு வந்து இலகு வாக்கியிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை, இலகுவையே நாடுகிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்படின்னு நம்ம போட்டு சிரமப்படுத்திக்கிறோம், நம்மளே என்ன செய்யக்கூடாது, சிரமப்படுத்திக்க கூடாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த நோன்பு வைக்கிறதுல உறக்கக்கூடிய சில தவறான மூட நம்பிக்கையை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நோன்பு துறக்கிறது. நோன்பு துறக்கிறது என்ன செய்யறாங்க,
அதுக்கு ஒரு துவா, அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து அலைக்க தவக்கல்து அலா ரிஸிகிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி அப்படின்னு ஒரு துவா ஓதுவாங்க. பலகீனமான செய்தி, இது ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. சரியா? அதனால இந்த மாதிரியான துவாவை ஓதுவதற்கு மார்க்கத்துல ஆதாரம் இல்லை. ஒரு விஷயம், தஹபல் லமவு வபுதல்லதில் உருகுன்னு இன்னொரு துவா ஓதிக்கிட்டு இருந்தோம். அதுவும் பலகீனமான செய்தி, அதுக்கும் மார்க்கத்துல ஆதாரம் இல்லை. அப்ப நோம்பு இருக்கிறப்ப என்ன சொல்றது? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லா, எது சாப்பிட்டா ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம். நம்ம பேரிச்சம்பரத்தை கொண்டு நோன்பு துறங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. பேரிச்சம்பரம் கிடைக்காட்டி தண்ணீரை கொண்டு நோன்பு துறங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். இப்ப எடுத்தோன்னே சாப்பிடுறது பேரிச்சம்பரம் சாப்பிடணும். அதுக்கு அடுத்து பேரிச்சம்பரம் கிடைக்கலையா, தண்ணீரை வைத்து நம்ம நோன்பு திறக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். அப்ப நம்ம அதை கவனத்துல வச்சு நம்ம என்ன செய்யலாம், பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சார் நோன்பு திறந்துட வேண்டியது. இதுக்கு இந்த மாதிரியான அந்த நியத்தை சொல்றதுக்கு ஒரு துவாவை சொன்னது எல்லாமே பலகீனமான செய்தியா இருக்கு. எங்க ஊர் சைடு தொண்டி நம்புதால அந்த சைடுல என்ன செய்வாங்க தெரியுமா, கூடுதலா இன்னொரு 4 வார்த்தையை சொல்லி தருவாங்க. அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து அலைக்க தவக்கல்து அலா ரிஸிகிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னின்னு சொல்லிட்டு அசுர்கனியை உசுர்த்தேனே, அல்லாஹ்வுடைய முத்திரையை அவுத்தேனே வவுத்தோட அப்படின்னுவாங்க. என்ன இது, எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க இந்த வார்த்தையெல்லாம்? அது ஏதோ ஒரு விஷயம், இந்த ஏதோ நோம்ப ஒரு அசுர்கனின்ற மாதிரி ஏதோ ஒரு கனி மாதிரி ஒண்ணு இது பண்ணிட்டு அதை நான் அந்த முத்திரையை அவுத்து விட்டுட்டேன், அல்லாஹ்வுடைய முத்திரை என்ன இப்படி சொல்லி தருவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நம்மளாம் கற்பனை பண்ணி என்னத்தையா சொன்னோம்னா அது மார்க்கம் ஆயிருமா? அப்ப இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத விஷயத்தை மார்க்கம் என்ற பேர்ல செய்யக்கூடியதை பார்க்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, நோன்பு துறக்கிற டைம் இருக்குல்ல, அதையும் கூட பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது இரவு வரை சும்மா அத்திமுசியாம் இலல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான். சும்மா அத்திமுசியாம இலல்லை, இரவு வரை அந்த நோன்பை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் தான். இரவு எப்ப வருது, எப்ப சூரியன் மறையுதோ இரவு ஸ்டார்ட். அப்ப சூரியன் மறைஞ்சவனை நோன்பு திறக்கணுமா இல்லையா? சூரியன் மறைவு இன்னைக்கு 6:22 வைங்களேன். இன்னைக்கு கரெக்டா 6:22, 6:22 நோன்பு திறக்க வேண்டியதானே. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அதுல இருந்து 10 நிமிஷத்தை கூட்டுரு. 6:32 தான் நீங்க நோன்பு திறக்கணும், அதுக்கு முன்னாடி நோன்பு திறக்க கூடாது என்று ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க. ஏங்க பேணுதல், என்ன பேணுதல்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்த சொன்ன பிறகு அதுல என்ன உங்களுக்கு பேணுதல் வேண்டி கிடக்கு? அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே கேட்கணும், அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி தானே கேட்கணும். அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தெரியலையா? அப்ப அல்லாஹ் தப்பா சொல்லிட்டானா? சும்மா அத்தி முசியாம இலல்லை, இரவு வரை நீங்க அதை பூர்த்தி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க நோன்பு தொடங்க நல்லா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன 10 நிமிஷம் நீங்க தள்ளி வைக்கிறீங்க? அல்லாஹ்க்காக நோன்பு வைக்கிறீங்களா, உலகத்துக்காக வைக்கிறீங்களா? அப்ப சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறந்தோம்னா அல்லாஹ்வுக்காக வைக்கிறது. 10 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறந்தோம்னா உலக மக்கள் எல்லாரும் சொல்றாங்க நம்ம நோன்பு சொன்னா அதுக்கு கூலி கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், சூரியன் மறையுதா அடுத்த கணம் அவசரப்படணும். நோன்பு திறக்க நீங்க அவசரப்படணும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹர் செய்வதை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் நினைத்து இருக்கிறார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா நம்முடைய பலவீனத்தை காட்டுறது. இறைவா நீ சொன்னதுக்காக நான் இருந்தேன், இரவு வரையும் சொன்னதுனால ஒரு செகண்ட் கூட என்னால தாமதிக்க முடியாது, நான் உடனே நோன்பு திறக்கிறேன்னு போறதுதான் அடிமைத்தனத்தை காட்டுறது. உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் 10 நிமிஷம் நான் இருப்பேன், 10 நிமிஷம் அரை மணி நேரம் நான் இருப்பேன்னா திமிருத்தனாரு. அப்ப இந்த மாதிரியான வேலையை நம்ம செய்யக்கூடாது என்பதை நம்ம கவனத்துல கொள்ளணும். இது இந்த நோன்பு திறப்பதுல உள்ள ஒரு மூடத்தனம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன, அப்படியே நோன்பு திறந்துட்டு நம்ம போனோம்னா இரவு தொழுகை, தராவியா தொழுகை அப்படின்னு சொல்லுறாங்களா? தராவி என்ற ஒரு வார்த்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்தது கிடையாது. சரியா? இரவு தொழுகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வித்ர் தொழுகைன்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் ஹதீஸ்கள்ல உள்ளது. இது எல்லாமே ஒரே தொழுகை. ஸலாத்துல் லைல் இரவுல தொழக்கூடிய தொழுகை, கியாமுல் லைல் இரவுல நின்று வணங்கும் தொழுகை, தஹஜ்ஜுத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்க தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வார்த்தை. மூணாச்சா வித்ருன்னா ஒற்றையாக தொழுதல். இது எல்லாமே நாலுமே வேற வேற தொழுகைன்னு பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறான். நாலுமே ஒரே தொழுகை, இரவுல தொழுகிற தொழுகை. சரியா? இப்ப ஒருத்தவரை வாப்பான்னு கூப்பிடுறாங்க,
ஒருத்தவர் அப்பான்னு கூப்பிடுறாரு, ஒருத்தவர் வந்து தகப்பனேன்னு கூப்பிடுறாரு, இன்னொருத்தவர் டேடின்னு, இன்னொரு பையன் டேடின்னு கூப்பிடுறான். 4 பசங்க தகப்பனார தகப்பா, டேடி, அப்பா, வாப்பா. இப்ப எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர். நான் சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு 4 பேர் அது பேர் வச்சிருக்கு. அந்த மாதிரி இரவு தொழுகை, சலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், அதே மாதிரி வித்ர் எல்லாமே ஒரே தொழுகை. அதை இவங்க தராவியான்னு சொல்றாங்க. சரியா? ரமலான் மாதத்துல மட்டும் தொழுகிறதுக்கு பேரு, ரமலான் மாதத்துல மட்டும் தொழுகிறது அல்ல இரவு தொழுகை. நல்லா விளங்கிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் ஈக்குவல் ஒரே மாதிரி தான் தொழுகிறாங்க. நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம வந்து நன்மையை பெறணும், பாவத்தை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கணும். ரமலான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார், யார் ரமலானுடைய இரவுல நின்று வணங்குகின்றார்களோ உஃபிரலஹுமா தகத்தம மின் தம்பிக், அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஈமானும் இஹ்திசாப், இறை நம்பிக்கையோட நன்மை எதிர்பார்த்தவராக அவர் இரவுல நின்று வணங்குனீங்களா, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறது? நாம வந்து இரவுல, ரமலானுடைய இரவுல நம்ம நின்று வணங்க ஆர்வம் ஊட்டுறோம், அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷமுள்ள தொழுதிருக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம எப்படியாவது இந்த பாவத்தை எல்லாம் நமக்கு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? இரவு ரமலான்ல மட்டும் சிறப்பா தொழுவோம். சரியா? அது ஆர்வம் ஊட்டுறது தப்பு கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டதுனால, முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு வாய்ப்பா இருக்குன்றதுனால நம்ம என்ன செய்யறோம்? அது ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யறோம். என்ன செய்யறாங்க? சுன்னத்துல் ஜமாத்துல 20+3 தொழுகிறாங்க. 20+3 தொழுவதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. தராவியான்ற பேர்ல 20+3 தொழுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைய ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க 8+3, 2 ரக்காயத்தா 8 ரக்காயத், அதுக்கப்புறம் 3 ரக்காயத்து வித்ர், 11 ரக்காயத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்படி தொழுவலாம். அல்லது 2-2-2ன்னு 10 ரக்காயத் தொழுதுட்டு 1 ரக்காயத் தொழுவலாம், 11 ரக்காயத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. 2-2-2ன்னு 8 தொழுதுட்டு 8+5 ரக்காயத்து வரைக்கும் வித்ர் தொழுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. 12+1 இருக்கு. 2-2-2 6 சலாத்தை கொண்டு 12 ரக்காயத்தை தொழுதுட்டு 1 ரக்காயத்து வித்ர் தொழுக மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அதெல்லாம் 1 ரக்காயத்து மட்டுமே தொழுகிறாங்க வித்ர், அல்லது 3 ரக்காயத்து மட்டும் இரவு தொழுகையா தொழுகிறாங்க, அல்லது 5 ரக்காயத்துகள் தொழுகிறாங்க ஒரே சலாத்துல, அதே அல்லது 7 ரக்காயத்து வரையும் தொழுகிறாங்க, அல்லது 9 ரக்காயத்து தொழுகிறாங்க. இது எல்லாமே ஹதீஸ்ல ஆதாரம். இவங்க சொல்ற மாதிரி 20+3க்கு ஆதாரம் கிடையாது. சரியா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறு என்னன்னு கேட்டா, கூடுதலா தொழுதா நன்மை தானே, கூடுதலா தொழுதா நன்மை, இஷ்டத்துக்கு என்ன வேணும்னு செய்ய முடியுமா? அதுக்குதான் முதல்லயே கேட்டோம். ஃபஜ்ருடைய பரல் 2 ரக்காயத்து 20 ரக்காயத்து தொழுகிறாரு, கூட தொழுதா நன்மை தானே சொல்ல முடியாது, தொழக்கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதுதான் இஸ்லாம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில தான் இரவு தொழுகை தொழ வேண்டும். இது வந்து இவங்க வந்து 20+3 ரக்காயத் தொழுவது பிதஅத்து, குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். இது வந்து நன்மைன்னு செய்யறாங்க. இதுல இந்த மாதிரி செஞ்சதுக்காக எல்லாம் நரகத்துல போட்டானா என்ன செய்யறது? அது வந்து பிதஅத்தில் கொண்டு அனைத்தும் வழிகேடு எல்லாம் நரகத்துல தள்ளிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நம்ம இஷ்டத்துக்கு நான் நினைச்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு துணுவெல்லாம் துட முடியாது. அப்ப அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். 8+3, 10+1, 12+1, 8+5 இந்த மாதிரி தொழுவதற்கு இதுக்குதான் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கின்றதை நம்ம விளங்கிக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல தொழுகை நடக்குதுல, இரவு தராவியா தொழுகிறாங்கல்ல, எப்படி தொழுகிறாங்கன்னு பாத்தீங்களா? ஜெட் ஸ்பீடுல ஓடும், எக்ஸ்பிரஸ் வண்டி வேகம் பாத்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினா முடிஞ்சு போச்சு அல்ஹம்து சூரா. அப்படி போட்டு திருமலை குர்ஆனுடைய வசனங்களோடு விளையாடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆன தர்த்திப்பா ஓது, நிறுத்தி நிதானமா ஓதுன்றான் அல்லாஹ். ஆனால் இவர் என்ன செய்யறாங்க? வீம்பு. அப்ப இந்த மாதிரி துளை அல்லாஹ் ஏத்துக்குருவானா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின், இந்த குர்ஆன்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அதை ஓதுன்றான். எவ்வளவு முடியுமோ அதை ஓதுன்னு அல்லாஹ் சொன்னா, வீம்புக்கு நீ என்ன முடிஞ்சதை ஓதுங்கிறது, நான் ஓதுங்க பாரு அப்படின்னு சொல்லி 27ஆம் கிழமைக்குள்ள ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஓதி முடிக்கணுமா? யாரு சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? கிடையாது. இவர்களாக வீம்புக்கு
ஏன் 20 ரக்காயத்தை பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் தொழுகை முடிச்சிடறாங்க. என்ன தொழுவீங்க நீங்க? ருக்கு சுஜூதுல எல்லாம் வந்துகிட்டு கோழி கொத்துற மாதிரி கொத்துனா அவன் திருடன்னு ரசூல் சொன்னாங்க. தொழுகை எவன் கோழி குத்துற மாதிரி குத்தி குத்தி நிமிர்றானா அவன் தொழுகையில திருடன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த திருட்டு வேலையை செய்து கொண்டு இவர்கள் நாங்க நல்லறங்கள் புரிவோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா? யோசனை பண்ணி பாருங்க. பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? 35 நிமிஷம் 40 நிமிஷம் 20 ரக்காய் தொழுதெல்லாம் போய் அரை மணி நேரம் ஆக்கி கடைசியில இந்தோனேசியால 20 ரக்காயத்தை 8 நிமிஷத்துல தொழுதுட்டாங்க. 8 நிமிஷத்துல 20 ரக்காய் தொழுதுருக்காங்க. வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு முடிஞ்சு போச்சு. 2 ரக்காயத் எல்லாம் பாத்தீங்க. இது என்ன கின்னஸ் ரெக்கார்டு படைக்க போறாங்க. என்னடா உலகத்துல உள்ள கூலிக்காக நீ இந்த தொழுகையை தொழுகிறீங்க? படைச்ச ரப்புட்ட கூலி வாங்கணும், அதுக்கு தானே. அப்ப படைச்ச இறைவனுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் என்ற எண்ணத்துல தொழுவணுமா? கின்னஸ் ரெக்கார்டு பண்ண தொழுவணுமா? நரகத்துலதான் கின்னஸ்ல இடம் கிடைக்காது, நரகத்துலதான் இடம் கிடைக்கும். இந்த மாதிரியான தொழுகையெல்லாம் இப்படி நம்ம தொழுகையை கேலி பண்ணக்கூடிய விதத்துல, தொழுகையை காட்டக்கூடிய விதத்துல அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமா தொழுதோம்னா நரக படுகொலி. இது கூட சுன்னத்துல் ஜமாத்தார்களுக்கு விளங்க மாட்டேன். விளங்காம எல்லாம் ஜெட் ஸ்பீடுல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தப்பும் தவறுமாக ஓதி அவ்வளவு ஃபாஸ்டா ஓதி தொழுகிறாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்த தடுத்த ஒரு காரியம். அதை நிறுத்தி நிதானமா ஓதணும். தவ்ஹீத் ஜமாத் மதரஸா பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஓதுவாங்க. அந்த ஓதக்கூடிய அந்த வசனங்கள் நம்ம காதுல விளங்கணும். நம்ம அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நிறுத்தி நிதானமா ஓடாம இது நான் இஷ்டத்துக்கு 27 நாளைக்குள்ள ஓதி முடிப்பேன் தவறாக பொய்யாக இந்த வேலையை செய்யறாங்க. இதுவும் தப்பான வேலை என்பதை நம்ம விளங்கிக்கணும். இன்னொரு என்ன செய்வாங்க தெரியுமா? சபீனா தொழுகை அப்படின்னு சொல்லி ஒரு தொழுகை அறிவிப்பாங்க. சபீனா தொழுகை அப்படின்னா என்னன்னா, ஒரே இரவுல ஒட்டுமொத்த குர்ஆனை ஓதி தொலை வைக்கிறது. படுபாவிகளா, இது நடக்குமா? முதல்ல ஒரே இரவுல முதல்ல ஓத முடியுமா? சபீனா தொழுகைன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி போன சொன்ன மாதிரி கூத்து. சபீனா தொழுகை நாங்க என்ன செய்யறோம்? ஒரே இரவுல நாங்க ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஓதி தொலை போறோம். பொய். அப்படி ஓதுறவன் அதை விளங்கவே மாட்டான்ட்டாங்க ரசூல் சார். அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களோடு விளையாடுவது, அது விளையாட்டாயவன் ஆக்குறானோ அவனுக்கு நரகம் தான் அல்லாஹ் எச்சரிக்கணும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எவன் கேலி ஆக்கிக்கிட்டானோ அவனுக்கு நரக படுகொலை தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த பாவிகள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடக்கூடியதை பார்க்கணும். இது ரொம்ப தப்பு. அப்ப இதையும் நம்ம கூடுதல் விளக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, 27ஆம் கிழமைன்னு ஒரு நாளை வச்சு அந்த ஒரு நாள்ல மட்டும் நாங்க நின்று வணங்குவோம். மற்ற நாட்கள்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சில பேர் நோன்பே வைக்க மாட்டாங்க. எத்தனை நோன்பு வச்சீங்க இந்த வருஷம்? தலை நோன்பு 27ஆம் நோன்பு முடிஞ்சு போச்சு. எல்லாமே அடங்கிடும் மொத்தமா. ஏமாத்து அல்லாஹ் வைக்கிற வேலை. 3 நோன்பு 15ஆவது ஏதோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வைக்கிற வேலையை செய்கின்றார். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்னு அதைத்தானே செய்யணும். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? இது 27ன்றது ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆனை கண்ணியம் வாய்ந்த மகத்துவமிக்க ஒரு இரவிலே நாம் இறக்கினோம். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த இரவு எந்த மாதத்துல இருக்கு? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்துல தான் இந்த குர்ஆனை இறக்குனேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ரமலான் மாதத்துல ஒரு இரவு, அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவுன்னு குர்ஆன் இறங்கிய இரவுன்னு அல்லாஹ் ஸலாஹித் 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா அது எந்த இரவு அப்படின்னா, அது ரமலானுடைய கடைசி 10 இரவுல ஒற்றைப்படை இரவுகள்ல இருக்கு. ரசூலுல்லாஹி சொல்லிட்டான், கடைசி 10 இரவுல ஒற்றைப்படை இரவுல இருக்கு. கடைசி 10 இரவுல ஒற்றைப்படை எது எதெல்லாம் வருது? 21, 23, 25, 27, 29 5 ஒற்றைப்படை இருக்கு. இந்த 5 இரவுல ஏதேனும் ஒரு இரவுல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு. லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கன்னு சொல்லிருக்காங்க ரசூலுல்லாஹி. 5 நாளும் துருவணும்ல, 5 நாளும் தேடணும்ல. ஹஜ்ரத் என்ன செய்யறாரு? 27ஆம் கிழமை தான் அறிவிக்கிறார். 27ஆம் கிழமை தான்
27 தான் லைலத்துல் கத்ருன்னு இவர் அறிகிறார். மறைவான ஞானம் இருக்கா? இவர் என்ன அல்லாவா? அல்லாவுடைய தூதருக்கே தெரியல. நான் இது குறித்து அறிவிக்க வந்தேன், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் எனக்கு மறக்கடிச்சுட்டான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவுடைய தூதருக்கு மறந்தது அஜரத்துக்கு மட்டும் எப்படி ஞாபகம்? அஜரத்துக்கு மட்டும் இப்படி தெரியும்? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப விளங்காம என்ன செய்யறாங்க? அப்ப இந்த மாதிரி அல்லாவுக்கு இணைய, அல்லாவுடைய கட்டளையை மீறி செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்ற பெயர்ல அப்ப லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்ற பெயர்ல இவர்கள் என்ன செய்யறாங்க? அப்ப 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியதை பார்க்கிறோம். இது ஏங்க 27ல மட்டும் நீங்க தொழுவுறீங்க அப்படின்னு கேளுங்களேன். அதுக்கு ஒரு அஜர்த்து ஒரு விளக்கம் சொல்றாரு. 27ஆம் கிழமை மட்டும் ஏன் நாங்க கண்டுபிடிச்சோம் தெரியுமா? எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்ற வார்த்தை இருக்கிற லைலத்துல் கத்ருன்னு இந்த வார்த்தையை அல்லாஹ் 3 தடவை சொல்றானா. அப்ப 3 இந்த லைலத்துல் கத்ருன்னு இருக்குல்ல, லாமு யா லாம் அலிஃபு தா லாமு யா லா தா லைலத்து அல் கத்ரு அலிஃப் லாம் காஃப் தால் ரா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 9 எழுத்து வருதான். அப்ப 3 தடவை அல்லாஹ் சொல்றான். 9 எழுத்து இருக்கு. 9 தான் 27. அதனாலதான் 27ஆம் கிழமை கொண்டாடுறோம். இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியதை பார்க்கணும். நல்ல வேலைக்கு அல்லாஹ் 5 தடவை சொல்லாம விட்டான். 5 தடவை சொல்லி இருந்தா 45 அடுத்து போயிருப்பேன், சவாலுக்கு போயிருப்பாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு அதை கேட்டுட்டு போக வேண்டியதானாங்க. இவர்களாக ஒரு நாள் நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் 5 நாள்ல தேடுங்கன்னா 5 நாள்ல தேட வேண்டிய உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுல 5 நாளும் இபாதத்துகளை செய்யும்போது கூடுதலா இபாதத் செய்ய போறோம். அதுல அல்லாஹ் ஏதாவது ஒரு நாள்ல நமக்கு நாடுவான், எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கூலி கிடைக்கும். அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கன்னா அதையும் கூட வீணாக்கி இரவு பாத்தீங்கன்னா 27ஆம் கிழமை என்ற பேர்ல சீரியல் செட்டை போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் விடிய விடிய ஊர் சுத்துறது, வண்டி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது. அந்த இரவு தொலை என்ற பேர்ல இந்த ஜெட் ஸ்பீடுல ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தொலையை வச்சுட்டு எல்லாம் ஊர் சுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சீரியல் செட்டை போட்டு வீண் விரையான். வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரின கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வீண் விரயம் செய்றவன் ஷைத்தானுடைய சகோதரன். ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான். வீண் விரயம் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். இங்க என்ன சீரியல் செட்டை போட்டு லைலத்துல் கத்ர் இரவே வருக வருக போஸ்டர் பேனர்லாம் வேற. இது எதுக்கு? இந்த லைலத்துல் கத்ர் கூப்பிட்டு நீங்க போஸ்டர் பேனர் அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது விளக்கம் இருக்கா? அப்ப விளங்காம என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த மாதிரி போஸ்டர் அடிக்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவுன்ற பெயர்ல இவர்கள் இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்யறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 5 இரவு ஒற்றைப்படை இரவுல 21, 23, 25, 27, 29 5 நாள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துல உள்ளது அப்படின்றதையும் நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பெருநாளுடைய தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, ரமலான்ல பெருநாளுடைய தினத்துல சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கத்துட்டு இருந்தாங்க. பெருநாள்ல திடல்ல தொழுவணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருநாளுடைய தொழுகை எங்கதான் தொழுவணும்? பள்ளிவாசல்ல தொழக்கூடாது. நல்லா விளங்கிக்கிறேன். திடலுக்கு வரணும். ஏன்னா மஸ்ஜிது நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறது சிறப்புன்னு சொன்னாங்க. மஸ்ஜிது நபவியில தொழுகிறது மற்ற பள்ளிவாசல்களை தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்ததுன்னாங்க. இப்ப இங்க ஏர்வாடியில ஒரு பள்ளியில நம்ம தொழுகிறோம், 2 ரக்காயத் தொழுத நன்மை தான் கிடைக்கும். மஸ்ஜிது நபவியில போய் தொழுதோம்னா 2 ரக்காயத் தொழுதா 2000 ரக்காயத் தொழுத நன்மை கிடைக்கும். 1000 மடங்கு நன்மை கூட. அந்த மஸ்ஜிது நபியை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய முஸல்லா என்ற திடல்ல போய் தொழுதுருக்காங்க. அப்ப பெருநாளுடைய தொழுகை எங்க தொழணும்? திடல்ல தொழுவோம் ஃபர்ஸ்ட். 2வது பெருநாளுடைய தொழுகைக்கு பெண்களும் வரணும். பெண்கள் கம்பல்சரி வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களும் கூட வரணும், திடலுக்கு வரணும். தொழுகையில பங்கெடுக்காம அவங்க ஓரமா உட்கார்ந்துக்கிற வேண்டியது, பயான கேட்கணும். அன்றைய நாளுடைய பரக்கத்தை வேண்டி அந்த துவா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் ரசூல் சொன்னாங்க. இப்படி ரசூல் சொல்லி இருக்க இவர்கள் என்ன செய்யறாங்க? பெருநாளுடைய தொழுகையை திடல்ல வைக்கிறது கிடையாது, பள்ளிவாசல்ல வீம்புக்கு வைக்கிறாங்க. நடக்குதா? நபி வழியை பேணுறாங்களா?
அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு பெருநாள் தொழுகை கேன்சல், யாரும் தொழலாம் கூடாது. அனுமதிப்பாங்களா? சுன்னி ஜமாத்துல தொழக்கூடாது. பெண்கள் வந்து அவங்க வீட்டுல நீங்க 2 ரக்காத்து நீங்க எல்லாம் நபில தொழுதுட்டு போங்கன்னு விரட்டி விடுகின்றாரு. நல்லா பாதுகாக்கும். அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம், நல்லா அனுமதித்த ஒரு விஷயத்தை மறுக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரி வந்து மார்க்கத்துக்கு முரணாக இவர்கள் வந்து திடல்ல பெண்களை தொழுவதற்கு தடுக்கின்றார்கள். நல்லா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு அப்படியே நேர் மாற்றமாக நேர்முரணாக மாறு செய்யக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். தௌஹீத் ஜமாத் சார்பா நபி வழியை நம்ம பேணக்கூடிய விதத்துல திடல்ல தான் வைப்போம். நம்ம சரியா ஓப்பன் பிளேஸ்ல தான் வச்சிருப்போம். வச்சு பெண்களும் வந்து கலந்துக்கிடுவாங்க. பெண்களும் வந்து ஆண்களுக்கு பின்னாடி துணியை நடத்துவார், துணியில கலந்து கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில நாம வந்து திடல்ல தான் தொழுகிறோம். சரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் தொழுதிருக்காங்கன்றது பெருநாள் தொழுகையின் பற்றிய செய்தி. அடுத்து பெருநாள் தொழுகையிலேயே நிறைய விதத்தான காரியங்களை செய்யறதும் நபி வழியை பெற்றதும் கிடையாது. சுன்னி ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருநாளுடைய தொழுகையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார், 2 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அடுத்து உரை நிறுத்தினாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? முதல்ல உரை நிறுத்துவாங்க, அப்புறம் தொழுவாங்க. முதல்ல ஒரு தமிழ்ல ஒரு உரை, அப்புறம் தொழுகை, அப்புறம் அரபில ஒரு உரை, எல்லாமே உள்டாதான். அதே மாதிரி பெருநாளுடைய தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக 7+5 12 தக்பீர்கள் சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. அதுலயும் இவங்க வந்து பாதி தின்றது. 12 தக்பீர் கிடையாது, 6 தக்பீர், 3+3 அதுவும் போச்சு. அதுலயும் வந்து 6 தக்பீரை தின்று விடுகின்றார்கள். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்யறாங்க. இதுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து விடுபட்ட நோன்புகள் இருக்குல்ல, விடுபட்ட நோன்பை நம்ம எப்ப வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப வந்து ஆமா அதையும் சொல்றேன், சொல்லிடுறேன். அதாவது வந்து இப்ப விடுபட்ட நோன்பு இருக்குல்ல, நம்ம பிரயாணத்துல போறோம், அதே மாதிரி நோயாளியா இருக்கிறோம், முடியல, பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு, இப்ப வந்து அந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதாவது வந்து மாதவிலக்கு நேரத்துல நாங்கள் விடுபட்ட தொழுகையை திருப்பி தொழ வேண்டாம் என்றும், மாதவிலக்கின் காரணமாக விட்டு போன நோன்புகளை திருப்பி நோக்க சொல்லியும் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்ப வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம அது அல்லாத வேற நமக்கு தோதான நாட்கள்ல நம்ம வச்சுக்கிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து அந்த வருஷத்துக்கு எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். அந்த ரமலான் ஆரம்பிக்கு முன்னாடி ஷாஃபான்ல தான் என்ன செய்வேன், ஷாஃபான் மாதத்துல விடுபட்ட நோன்பை நாங்க வைப்போம், விட்டு போன நோன்பை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த இதுதான் வந்து பணிவிடைகளின் காரணமாக எனக்கு கொஞ்சம் இழுத்துருன்னு சொன்னாங்க. இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹுடைய புரிதல், சரியா? ஆனா வந்து எது வரைக்கும் வைக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ளதான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. விரும்புனா நம்ம வந்து எப்படி நமக்கு தோதோ அப்படி வச்சுக்கலாம். அந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா மௌத்து இருக்குல்ல, எப்ப வேணாலும் மரணம் வரலாம்ல, நீ எவ்வளவு வேகமா வைக்க முடியுமோ அவ்வளவு வேகமா நம்ம வச்சிடணும், சரியா? ஏன்னா இப்ப வந்து கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பு வைப்பதுல இருந்து சலுகை வழங்கினாங்க. விதிவிலக்கு கிடையாது, வைக்க வேணாம்னு சொல்லல, அவங்க கணக்கு பண்ணி வைக்கணும். எப்படி வைக்கணும்? இப்ப வந்து ஒருத்தவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க, அந்த வருஷம் வைக்க முடியாதா? குழந்தை பிறந்தா 2 வருஷம் பால் ஊட்டணுமா, 2 வருஷம் வைக்க முடியாது, 3 வருஷமும் சேர்ந்து போயிடும். அந்த வருஷத்துக்குள்ளேயே வைக்கணும்னா அவங்களால வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப இதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அடைக்கணும் கண்டிப்பா, சரியா? அப்படி வந்து நம்ம வந்து பொடுப்போக்கா விட்டுறக்கூடாது. இது ஒரு விஷயம். சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நோன்பு வைக்காதவங்க ஒரு ஏழைக்கு வந்து உணவை கொடுத்து நம்ம வந்து நோன்பை விட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் அப்படி செய்யக்கூடியதை பார்க்கணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? நோன்பு வைக்கணும்னா நோன்பு தான் வச்சாகும். ஏழைக்கு உணவு கொடுத்து நான் எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் ஐடியா பண்ணக்கூடாது. முதல்ல ஆரம்பத்துல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது விரும்புனா நோன்பு வைங்க, நீங்க விரும்பும் இல்லையா, அலல்லதீன யதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அதுக்கு சக்தி, நோன்பு வைக்க உங்களுக்கு சக்தி இருக்கு, ஆனா நீங்க வந்து நோன்பு வைக்க விரும்பல அப்படின்னா நீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருங்க, நல்லா ஒரு வசனத்தை இறக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நல்லா வசனத்தை மாற்றிட்டான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமலான் மாதத்துலதான் நம்ம வந்து இந்த திருமறை குர்ஆனை இறக்கணும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு, யார் வந்து அந்த மாதத்தை அடையினா நோன்பு வைக்கணும்னு எல்லாம் கட்டளை ஆகிடும்.
அப்ப வந்து இந்த பிதியான்ற பேர்ல என்ன செய்வாங்கன்னா, முடியாத ஆட்க நோன்பு வைக்கிறதுக்கு பகரமா வந்து நான் வந்து என்ன செய்யறேன், நான் வந்து சாப்பாடு கொடுத்துறேன்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க. அது மார்க்கத்துல அனுமதி கிடையாது. இப்னு அப்பாஸ் அவர்கள் அவருடைய சொந்த கருத்தா சொல்றாரு, நோன்பு வைக்க முடியாதவங்க வந்து என்ன செய்ய, ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு. அந்த வசனத்துல அப்படி சொல்லப்படாது. அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அது மாற்றப்பட்ட சட்டம். முன்னாடி எல்லாம் அப்படி சொல்லியிருந்தான், நோன்பு வைக்கிறதா வைங்க, நோன்பை விட்டுட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறதா கொடுக்கலாம். அலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். அதுக்கு சக்தி பெற்றவர், நோன்பு வைக்க சக்தி பெற்றவர், அதுக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு சொன்னா அல்லாஹ். பின்னாடி எல்லாம் சட்டத்தை மாத்திட்டான். எல்லாரும் நோன்பு வச்சாகணும், சக்தி பெற்றவர் எல்லாருமே நோன்பு வைக்கணும்னு நல்லா சொல்லிட்டான். அப்ப முடியல, ஒருத்தவருக்கு ரொம்ப பலவீனமா இருக்காங்க, முதுமையின் காரணமா முடியாத ஆளுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் சுகர், ஹெவி சுகரா இருக்கும், அவங்களால எல்லாம் நோன்பு வைக்க முடியாது. அவங்க வந்து நோயாளியா இருந்து ரிலீஃபானா வைக்கலாம், ஆனா ரிலீஃபாக வாய்ப்பு இல்லையே, அடுத்தடுத்து நோய் முத்திக்கிட்டே போகுது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அவங்க திருப்பி நோன்பு வைக்க தேவையில்லை. ஏன், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சுவைக்குமா. அப்ப அது வந்து அவர்கள் மேல் தவறுன்னு வராது. அந்த அடிப்படையில இதை வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்றது இதுல உள்ள கூடுதல் தகவல். அப்ப இந்த மாதிரி எது வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு வந்து வழிமுறையாக காட்டி தந்தார்களோ, அது போன்ற வழிமுறைகளை நம்ம சரியான முறையில நாம வந்து பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம பெற வேண்டும். இதுல உள்ள மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் விட்டொழித்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே முழுமையாக வணங்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மட்டுமே முழுமையாக பின்பற்றணும். இதுதான் அடிப்படை. முடிய போது முடிச்சிருவோம். இதுதான் அடிப்படை. அதாவது வந்து எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்லாம் கேள்விகள். இஷ்டத்துக்கு அஜரத்து சொன்னாலும் தலையாட்டிலாம் போக முடியாது. அஜரத்து சொல்றதெல்லாம் அஜரத்து தான் ஏமாத்துறாரு ஊரை. வரதட்சணை வாங்கி திங்கிறது அஜரத்து முன்னாடின்னு பாத்தியா ஊதுறாரு. அல்பாத்தியா போட்டு வாங்கி கொடுக்குறாரா இல்லையா? தப்புன்னு தடுத்தாரா? கிடையாது. தர்கால போய் நின்று பாத்தியா ஊதுற யாரு? அஜித் தான் ஊதுறாரு. தர்காக்கெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் அப்படிதான் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தர்கால போய் பாத்தியா ஊதுறாங்க. இது அஜர்த்தை இந்த வேலையை செய்யறாரு, இது கூடாது. இப்ப மார்க்கத்துக்கு முரணான வேலையை அஜர்த்துமார்களே செஞ்சாங்கன்னா நம்ம கேட்க கூடாது. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, அதை சொல்லுங்க முதல். உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யக்கூடாது என்பதை நாம வந்து அவர்களுக்கும் புரிய வைக்கணும். நம்மளும் இறைவன் காட்டி தந்த அடிப்படையில, இறை தூதர் காட்டி தந்த வழிமுறை நம்ம நடக்கணும். இறுதியாக அம்மா ஒரு செய்தியை கேட்டாங்க, அதையும் சொல்லி முடிச்சிருவோம். 6 நோன்பு அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. 6 நோன்பு வைப்பது வந்து மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. யாரு வந்து ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்துல 6 நோன்புகளை வைக்கின்றாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போலாமா? ஏன்னா இது ஒரு 30, 29 வருடம், அது ஒரு 6, 36 அல்லது 35, 1க்கு 10, அப்ப 35னா 350, 36னா 29 பிளஸ் 6னா 35, 30 பிளஸ் 6னா 36, 10 மடங்குனா என்ன ஆச்சு? 360 வருஷம் முன்ன நோன்பு வச்சா நன்மை கிடைச்சு. சரியா? அந்த அடிப்படையில ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு வைப்பதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். பல பேர் என்ன தப்பா வாங்கியிருக்காங்கன்னா, ரமலானுக்கு அடுத்த நாள்ல இருந்து பெருநாள் கொண்டாடணும்ல, அடுத்த நாள்ல இருந்து 6 நாள் தொடர்ச்சியா வைப்பாங்க. அப்படிதான் வைக்கணும், இல்லாட்டி வைக்க கூடாதுன்னு தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி தொடர்ச்சியா வைக்கிறதா இருந்தா அதுக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம், முத்தத்தாபிஐன், தொடர்ச்சியா விடாம வச்சுக்கிட்டே போறது. அப்படி வார்த்தையை அல்லாஹ் வந்து சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. எப்படி சொன்னாங்கன்னா, ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு வைங்கன்னு இருக்காங்க. ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு எப்ப நமக்கு தோது அந்த நாள்ல வச்சுக்கலாம். பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நோன்பு பெருநாள் வச்சுட்டாங்கல்ல, தொடர்ந்து வைக்கிறதா இருந்தா பெருநாளே வைக்கணும்ல, அப்பதானே தொடர்ச்சியா வைக்கிறது. ஷவ்வால் 1, 2, 3 6 நாளும் வைக்கிறதா இருந்தா ஷவ்வால் 1லயும் வைக்கணும்ல, 1ல பெருநாள்ல, அப்ப விட்டுட்டாங்களே, ஷவ்வால்ல வைக்கலையே, அப்ப தப்பா போகுது. அவங்க சொன்ன அந்த விளக்கம் வந்து தப்பா இருக்கு. 2ல இருந்து வைக்கிறோம்னு வைங்களேன், 2ல இருந்து வைப்பாங்க, 7 வரையும் வைப்பாங்க. 2, 3, 4, 5, 6, 7 வச்சுட்டாங்களா, ஷவ்வால் 8வது நாள் 6 நோன்பு பெருநாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல ஆதாரம் இல்லை. சரியா? 6 நோன்பு பெருநாளையும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்களாக 6 நோன்பு பெருநாள் ஒரு பெருநாள், 2 பெருநாள் தான், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இந்த 6 நோன்பு பெருநாளுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இவர்களாக உருவாக்குற ஒரு பிதஅத்து என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களை நம்ம கேட்டோமோ அந்த அடிப்படையில் நம்ம அமல் செஞ்சு
வல்ல இறைவனிடத்துல அந்த மகத்தான கூலியை, அந்த சோனத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.